வெல்கம் டு லிவிங் அண்ட் மீனிங். வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் சோகங்கள் இதெல்லாம் இருக்கும். மேக்ஸிமம் எதனால் வருது அப்படின்னா, நம்ம பிடிச்சவங்க நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கும்போது, நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும்போது தாங்க முடியாமல் கஷ்டம் சோகம் இருக்கும். இது 6 மாதமோ 1 வருஷமோ இருக்கும். சில பேருக்கு 2-3 வருஷம் தொடர்ந்து இருக்கும். இதில் தான் வந்து லவ் ஃபெயிலியரு, என்னோட லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு, விட்டுட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி நிறைய விதவிதமாக சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருமே வந்து ஒன்று தான், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்க்கையில் பணம் கிடைக்கல, பிடிச்ச வேலை கிடைக்கல, பிடிச்ச பிஸ்னஸ் செய்ய முடியல, இந்த மாதிரி கஷ்டங்கள் சோகங்கள் ஒரு பக்கம். இப்படி இருக்கும்போது நாம அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது, சில டைம் அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறதே தெரியல. நம்ம இதை பத்தி டீட்டெயிலா பேச போறோம். இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ சம்பந்தமா உங்களோட கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட்ல கொடுக்கலாம். அப்புறம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா. ஓகே, கஷ்டம் சோகம் இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்கு. இதுல என்ன அடிபடுதுன்னா, நம்பிக்கை சந்தோஷம் இதெல்லாம் அடிபட்டு போகுது. இங்க கவனிச்சிங்களா? நம்பிக்கை சந்தோஷம் இது சொல்லும் போதே நமக்கு வந்து ஏதோ ஒரு பூஸ்ட், ஏதோ ஒரு இனிப்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அதாவது இப்போ நீங்க வந்து இந்த கஷ்டம் சோகம் வருத்தம் இதெல்லாம் சொல்லும் போது நம்ம மனசுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு சோகமான, அதாவது அடப்போடா ஏதோ கசப்பு சாப்பிட்ட மாதிரி அந்த மாதிரி தோணுது. ஸோ அப்படிதான் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையிலேயே இந்த மாதிரி 2 பிரிவு இருக்கு, 2 டிஃப்ரெண்ட் இருக்கு. நீங்க வந்துட்டு லைஃப்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது உங்க மனசு எப்படி இருக்கும்? பொதுவா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்காத போது நம்ம இப்படிதான் வருத்தப்பட்டு இருப்போம். ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை இப்படியே நிரந்தரமா இருக்க போறது இல்லை. அப்படி நிரந்தரமா இருக்க போகுது அப்படின்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா, நீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? அதாவது 1 வருஷமோ 2 வருஷமோ நீங்க சந்தோஷமா ஜாலியா பிடிச்ச ட்ரெஸ், பிடிச்ச சாப்பாடு, ஒரு ஆபீஸ்க்கு போறது, இல்ல பிசினஸ் பண்றது, இப்பெல்லாம் பணம் நிறைய இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்திருப்பீங்கல்ல. அப்போ அந்த லைஃப் அப்படியே இருந்திருக்கணும் தானே? ஏன் மாறுச்சு? அப்போ மாற்றம் கண்டிப்பா நிகழுது. இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா நாளைக்கு சந்தோஷம் வரும். நீங்க பிடிச்ச விஷயத்த செய்வீங்க, பிடிச்ச நபர் பேசுவாங்க. இந்த மாதிரியான மாற்றம் நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கும். அதனால லைஃப்ல வந்துட்டு நாம எப்பவுமே பாசிட்டிவாகவும் ஒரு நம்பிக்கையோட இருக்கிறது ரொம்ப முக்கியம். எப்படின்னா, எனக்கு இன்னைக்கு சோகமா இருக்கு, என் லவர் விட்டுட்டு போயிட்டாங்க, எல்லாமே அதாவது சிம்பிளா சொல்லணும்னா என்னை சுத்தி நெகட்டிவா நடக்குது. இப்படி இருக்கும்போது நான் எப்படி பாசிட்டிவா சந்தோஷமா இருக்க முடியும் நீங்க கேட்கலாம். ஓகே, அது எனக்கு புரியுது. யாராலையும் அப்படி இருக்க முடியாது. இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கதை சொல்றேன். இப்போ நீங்க ஒரு லைட் எரியணும் அப்படி சொல்லிட்டு வீடு ஃபுல்லா லைட்லாம் ஒயர்லாம் கனெக்ஷன் கொடுத்து பல்புலாம் போட்டு எல்லாமே செட் பண்ணி கனெக்ஷன்லாம் கொடுத்து வச்சுட்டீங்க. கரண்ட் வந்தா எல்லாமே எரியும். ஓகேவா? இது நம்பிக்கை. நாம அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கோம், ரெடியா இருக்கோம். அப்படி இல்லாம கரண்டே இப்ப இல்லை, நாம இதெல்லாம் போட்டு என்ன பண்ண போறோம்? நம்ம வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுக்காம, பல்பு மாட்டாம, ஃபேன் மாட்டாம, எதுவுமே பண்ணாம கரண்ட் வந்ததுக்கு அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா, கரண்ட் வந்துருச்சு அப்படிங்கும் போது என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட எதுவுமே ரெடியா இருக்காது, எந்த ப்ரிப்பரேஷனுமே இருக்காது. ஸோ எந்த கனெக்ஷனு ஒயர் எதுவுமே இருக்காது. அப்போதான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதாவது இப்ப இருந்து என்ன சொல்ல வரோம்னா, நீங்க ஒரு விஷயத்த வாங்குறதுக்கு ரெடியா இருக்கணும். பிரபஞ்சம் கொடுக்கும் போது அதை வாங்குறதுக்கு ரெடியா இருக்கணும். அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஒரு லைட்டு ஒயர் எல்லாமே கனெக்ஷன் கொடுத்து ப்ரிப்பேர்டா இருக்கிறோமே, அது மாதிரி நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்க வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு நம்ம சோகமாவே இருந்துகிட்டு இருந்தோம்னா லைஃப் அப்படியேதான் இருக்கும். ஒரு பக்கம் இருக்கட்டும், வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆகணும். பசிக்குதுன்னா நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். சோகப்பட்டுட்டு சாப்பிடாம இருக்கும். இது வந்துட்டு என்னோட லைஃப்லயும் சரி, எல்லாரோட லைஃப்லயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்காக நம்ம அப்படியே இருந்துட போறது இல்லை. நம்ம அடுத்தடுத்த விஷயத்த செய்யதான் வேணும். நம்ம செஞ்சாதான் நம்ம சோகம் கஷ்டம்லாம் மாறும். நம்ம அதுலயே இருந்தோம்னா அதுலயே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல இருந்து நீங்க வந்துட்டு மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தினமும் வருத்தப்பட்டு இருக்காதீங்க. நம்ம கிட்ட காசு இல்லை, ரப்பர் இல்லை, வேலை இல்லை, பிஸ்னஸ் இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாரோட லைஃப்லயும் இல்லைங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கு.
அதெல்லாம் கொஞ்சம் ஓரமா தள்ளி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வோமே, பிடிச்ச விஷயத்த செய்வோமே. உங்களுக்கு ஒரு கேம் விளையாட தோணுதா, விளையாடுங்க. படம் பார்க்க தோணுதா, பாருங்க. மனசு ரிலாக்ஸ்டா இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, மற்றவங்களை பாதிக்காத வரைக்கும். ஓகே. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு அதாவது வாழ்க்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, மணி ஏர்ன் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணுங்க. மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் போது உங்களுக்கே வந்துட்டு போர் அடிச்சிடும். அப்பதான் உங்க மைண்ட் ரிலாக்ஸ்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம் ஆயிடுச்சுன்னா. ஸோ அந்த டைம்ல நீங்க வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாமே சேஞ்ச் ஆகும். எல்லாமேனா எல்லாமே தான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வாழ்க்கைய மாற்றவே முடியும், நம்ம கையில இருக்கு. பிரபஞ்சம் எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கு, கடவுள் வழியில இருந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க கண்டிப்பா லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச லைஃப் அமையும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சக்சஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க அதுக்கு கான்டாக்ட் பண்ணி சக்சஸ் ஸ்டோரி அனுப்பலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.